இப்போ எழுதுறதுங்கிறது வந்து செயற்கையான அந்த பக்கம் பக்கமாக எழுதுறோம்ல அது வந்து ரொம்ப செயற்கையானது. ஆஹ் ரொம்ப அதாவது அப்போ எழுதுறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பேனா கிடைக்காது. ஏன்னா தொழிற்சாலைகள் எல்லாமே மூடிடுவாங்க, மின்சாரம் எதுவுமே கிடையாது. அப்படின்னால அங்கே வந்து பேனாலாம் கிடைக்காது. அவரவர்கள் எழுத வேண்டிய எழுதுகோலை அவரவர்களே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் உள்ள ஒரு மனித வாழ்க்கை முறை. அப்படிங்கும்போது அங்கே வந்து மக்கள் வந்து பக்கம் பக்கமாக எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எழுத்தாணி கிடையாது. அப்புறம் வந்து எழுதுவதற்கான அந்த பரப்பு காகிதம் போன்ற ஒரு இது கிடையாது, ஒரு பொருள் கிடையாது அங்கே. ஓலையில் தான் எழுதுவதாக இருந்தால் ஓலையில் எழுத வேண்டும், அல்லது விரலை கொண்டு தரையில் எழுத வேண்டும். அப்போ எழுதுவது என்பது வந்து நாம் இன்னைக்கு பக்கம் பக்கமாக நோட்டில் எழுதுகிறோமே, 10 பக்கம் ஸ்கூலில் எழுதுகிறோம்ல, இதெல்லாம் வந்து வந்து செயற்கையான ஒரு பழக்கமாகும். ஆனால் எழுதும்போது நமக்கு சோர்வு தான் ஏற்படும். அந்த சோர்வை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் பேசுவது எளிது. நாம் சொல்லுகிற விஷயத்தை சொல்லுவது என்பது எளிது. ஆனால் பேசுவது என்பது ரொம்ப எளிது. 5 நிமிஷம் பேசுறத அப்படியே எழுதணும் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். அப்போ எழுதுறது எவ்வளோ சோர்வு பாருங்க. நம்ம நினைக்கிற விஷயத்த சொல்லவே முடியாது. அவ்வளோ ஈஸியாக வந்து எழுதி சொல்லவே முடியாது. அதனால வந்து இப்போ ஏன் வந்து பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்கள அடிக்கிறோம் அப்படின்னா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அல்லது ஏன்னா இது ரொம்ப செயற்கையானது. எழுதுறது வந்து அவ்வளோ சோர்வை ஏற்படுத்தும். எழுதுறது வந்து அதனால தான் பசங்களை பள்ளிக்கூடத்தில் ஏன் அவங்கள வந்து அச்சுறுத்துகிறோம், படிக்கலைன்னா இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் ஏன் அச்சுறுத்துறாங்க, வீட்டில் பெற்றோர்கள் ஏன் அச்சுறுத்துறாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் வந்து படிக்கிறது கூட, அதாவது நம்ம கட்டுரை படிக்கிறோம்ல, அது கூட செயற்கையானது தான் புத்தகத்தில். ஏன்னா இப்போ பக்கம் பக்கமாக எழுதுறது செயற்கையானது அப்படின்னா அதை படிக்கிறதும் செயற்கையானது தானே. அப்போ எழுதுறது சோர்வை தரும் அப்படின்னா, பக்கம் பக்கமாக எழுதுவது, கட்டுரைகளை எழுதுவது சோர்வை தரும் என்றால், அதை படிப்பதும் சோர்வைத்தானே தரும். அதனால தான் படிக்கிறதும் எழுதுறதும் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு மிகவும் கடினமாக இருப்பதால் அவர்கள் படிக்க மறுக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இதில் அப்போ அதனால தான் அவங்கள வந்து நம்ம வந்து அச்சுறுத்துகிறோம், அடிக்கிறோம், அடித்து அவங்கள படிக்க வைக்கிறோம். அப்போ நிலைமை எப்படி இருக்க, அந்த மாணவர்களை நீ தாய்மொழியில் படிக்காதடா ஆங்கில மொழியில் படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. எழுதுவது தாய்மொழியில் எழுதுறதும் படிக்கிறதும் ஒரு செயற்கையான ஒரு விஷயம். இந்த பேனா தொழிற்சாலையே பேனாக்களே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, எழுதுறதுக்கு பேனாக்களே இல்லைன்னா, பேப்பரே இல்லைன்னா எழுதுகிற வழக்கமே போயிடும். அதாவது 2040க்கு அப்புறம் மின்சாரம் இருக்காது, தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அப்போ வந்து மின்சாரம் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. அப்படிங்கும்போது மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலைகள் இருக்காது, எல்லாமே ஒரு இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்போ அங்கே வந்து பேனா கிடைக்காது. அப்போ யாருமே பக்கம் பக்கமாக கட்டுரைகள் எழுத மாட்டாங்க. தாங்கள் சொல்ல விரும்புவதை நேரடியாக தங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம் வந்து நேரடியாக சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. சொல்கிறது ஈஸி, கேட்குறது ஈஸி. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, புத்தகங்களில் பக்கம் பக்கமாக கட்டுரைகள் எழுதுகிறார்கள். அதை பக்கம் பக்கமாக உள்ள கட்டுரைகளை புத்தகங்களில் உள்ளவர்கள் படிக்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய சோர்வு பாருங்க. நம்ம அந்த சோர்வை ஏற்றுக்கிறோம். ஏன்னா இந்த தற்போது இயந்திர அறிவியல் உலகம் வந்து நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நம்ம குளிரில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய ஆடைகள் தயாரிக்கிறார்கள். அதனால் நிம்மதியாக உறங்க முடியுது. நம்ம வீடுகள் வந்து இயற்கை சூழ்நிலையிலிருந்து, தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாப்பதற்காக காங்கிரீட் கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. அப்போ இந்த தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றம் இங்கு நிலவுகிறது. சமையல் செய்கிறது கஷ்டப்பட வேண்டாம், நமக்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு, அதை பற்றி நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் எதுவும் வேண்டாம். ஒரு வருடத்துக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வைத்துக்கொள்ள முடியும். பணத்தை சம்பாதிச்சிட்டாக்கா அது பேங்கில் போட்டாக்கா அது வட்டி எடுத்துக்கிட்டே நம்ம சாப்பிட்டு வாழ முடியும். இந்த மாதிரி நிறைய சௌகரியங்கள் இந்த தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது. இந்த சௌகரியத்தை மனதில் கொண்டு தான் நாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பது, எழுதுவது என்கிற செயற்கையான ஒரு நடைமுறையை நாம் மக்களுக்கு, அந்த இளைய தலைமுறையிற்கு கொடுக்கிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் அறிவுரைகளெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் பாரு, நீ படிக்கலைன்னா உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நீ படித்தே ஆகணும்,
நான் படிடா படிடான்னு சொல்கிறேன், கேளுங்கடா, இப்பெல்லாம் உனக்கு இப்படி தான் தெரியும், போக போக தான் தெரியும், ஒரு வயசு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு அவனை அச்சுறுத்தி இந்த இயந்திர அறிவியல் உலகம் உனக்கு நிறைய சௌகரியங்களை கொடுக்குது. அதுக்கு நமக்கு படிப்பறிவும் எழுத்தறிவும் தேவையா இருக்குது. அதனால நீ படின்னு சொல்லி அவனை படிக்க வைக்கிறோம். அது இயல்பாகவும் புரிய வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்க அமைப்பு ரொம்ப அற்புதமா செயல்பட்டா மட்டும்தான் அந்த அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை இயல்பா எளிதா அவங்களுடைய மண்டைக்குள்ள பூத்த முடியும். அப்போ இங்க ஒரு கேவலமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, படிப்பதும் எழுதுவதும் செயற்கையான விஷயங்கள் சோர்வை ஏற்படுத்தும். செயற்கையான விஷயம் எல்லாமே கஷ்டமாவும் இருக்கும், சோர்வை ஏற்படுத்தும். அப்போ அப்படிப்பட்ட செயற்கையான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய படிப்பதும் எழுதுவதும் என்கிற ஒரு நடைமுறையை தாய்மொழியில் தானே கொடுக்கணும், எளிதாக தானே கொடுக்கணும். அதை இன்னும் கஷ்டப்படுத்துகிறோம். படிப்பதும் எழுதுவதுமே செயற்கையானது, கடினமானது. அப்போ அதை இன்னும் மேலும் கஷ்டப்படுத்துறதுக்காக இங்கே பாரு, உன் தாய்மொழி தமிழ் என்பதாக இருந்தாலும் நீ ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டும், இன்னும் இன்னும் இந்தியையும் நீ படி என்று திணிப்பது எவ்வளோ ஒரு ஒரு மட சாம்பிராணிகள் தான் இந்த மாதிரியான வேலைகளை, இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்வாங்க. அதனால தான் பாருங்க, அவன் அப்போ பசங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, தாய்மொழியில் கொடுத்தா சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதை உணர்ந்து ஏற்றுப்பாங்க. அவங்களால முடியவே முடியாது. உனக்கு உன்னுடைய அறியாமைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், மாணாக்கர்கள். இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியும். அதனால் நீ ஆங்கிலத்தில் படி. தாய்மொழியில் படிப்பது எழுதுவது, கட்டுரைகளை படிப்பது எழுதுவது என்பதே கடினமான ஒரு விஷயம். அதை அதை நீ தாய்மொழியில் தானே கொடுக்கணும். அதை விடுத்துட்டு ஆங்கிலத்தில் படி, ஹிந்தியில் படி அப்படின்னா அது இன்னும் பல மடங்கு கடினமானது தானே, கடினமான ஒரு விஷயம் தானே. எவ்வளோ மனிதாபிமானமற்ற ஒரு பேராசை மிகுந்த, அறியாமை மிகுந்த ஒரு செயல் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல பதிவுபடுறேன். அதனால் இது ஒரு செயற்கையான, அதனால தான் பள்ளிக்கூடத்தில் பசங்களை படின்னு ஏன் சொல்லி அவங்க அது ஏன் இயற்கையான விஷயம் கிடையாது. அது நம்ம பேனா கண்டுபிடிச்சதுனால தான், பேனாவும் அச்சு இயந்திரங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால எழுத்தாளர்கள் பேனா மூலமாக அதை எழுதி அது அச்சில் புத்தகமாக அச்சேற்றி அது நம் கைகளில் வரும். இப்போ எழுதக்கூட தேவையில்ல, ஒளிப்பதிவு பண்ணிட்டாலே போதும், அது பாட்டுக்கு டைப் பண்ணிடுது, வாய்ஸ் டைப்பிங்னு வந்துடுது. இப்போ எழுதுகிற வேலை மிச்சம். அப்போ இன்னும் வேகமாக புத்தகங்கள் இன்னும் பெருக ஆரம்பிக்க போகுது. முன்னாடி எழுதி 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 புத்தகமாக தயாரித்தாங்க. அப்படியே கோடிக்கணக்கான புத்தகங்கள் உலகம் முழுவதும் இருக்குது, உலகம் முழுவதும் இப்போ இருக்குது. அப்போ இப்போ நீ எழுத வேண்டிய அவசியம் கூட கிடையாது, பேசினாலே போதும், அது டைப் ஆகிற வாய்ஸ் டைப்பிங் மெத்தட்லாம் வந்துருச்சு. அந்த தொழில்நுட்பம் அதிகமாகும் போது எழுத்தாளர்களே என்ன பண்ணுவாங்கனாக்கா, எழுதுறதை நிறுத்தி விடுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க, எழுதுவதை நிறுத்திவிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அது எழுத்து வடிவிலையும் வந்துடுது. இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது அது எழுத்து வடிவிலையும் வந்துடுது. இன்னொன்று, தமிழில் பேசினா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகுது, டிரான்ஸ்லேட் ஆகி டைப் ஆகி வருது. இங்கிலீஷில் பேசினா தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி டைப் ஆகி வர்றதுக்கான தொழில்நுட்பமும் வந்துவிடும். ஆக இப்போ என்னென்னா, இன்னும் இப்போ எல்லாருமே அவங்க கருத்தை ஈஸியாக புத்தகமாக மாற்றுறதுக்கு அற்புதமான தொழில்நுட்பங்கள் வந்து விடுகிறது. அதற்கான வியாபார வாய்ப்பு அப்படி ஒரு இதை கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு இந்த கம்பெனிக்காரங்க நினைப்பாங்க. அப்போ முன்னாடி ஒரு கருத்தை யார் சொல்லுவாங்கன்னா, எழுதுறதுக்கு துணிஞ்சவங்க தான். ஏன்னா எழுதுறதே கஷ்டமானது. அப்போ புத்தகம் எழுதி அதை வெளியிடுறது கஷ்டமான வேலை. அதனால அந்த கஷ்டமான வேலையை ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் தங்களுடைய கருத்தை இந்த எல்லோருக்கும் தெரியும்படி சொல்லி எழுதி புத்தகமாக வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என்னாச்சுன்னா, நீ எழுதவே வேண்டாம். நிறைய பேர் எழுதுவதை சிரமமாகவும் கடினமான வேலையாகவும் நினைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, எழுதுவதை விட்டு விடுவார்கள். சரி, என்னால் முடியலப்பா. அதான் நான் சொன்னேன், சாமானிய மக்கள் எது எளிதாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த கருத்தை சொல்வதற்கு தான் நம்ம எழுதுகிறோம், புத்தகமாக வெளியிடுறோம். அப்போ கருத்தை சொல்லி புத்தகமாக வெளியிடுவதில் எல்லோரும் ஏன் தயங்குகிறார்கள்? குறிப்பிட்ட சிலர் தானே அந்த வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, எழுதணும், திருத்தணும், கரெக்ஷன் பண்ணணும்,
அப்படியே புத்தகமாக வெளியிடணும், அதை பதிப்பிக்கணும், புத்தகமாக வெளியிடணும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தங்களுடைய கருத்தை வெளியே சொல்வதில் தயங்குவார்கள். இப்போ என்னாச்சுன்னா வாய்ஸ் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்லாம் வந்துருச்சு. நீ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே யூடியூப்பில் ஏற்றலாம், வலைதளத்தில் வெளியிடலாம். இப்போ சரி புத்தகமாக வெளியிடணும்னு ஆசைப்பட்டா கூட நீ வாய்ஸ் டைப் பண்ணால் அது டைப் ஆகி வெளியே வந்துடுது. அதில் சில அதுலேயும் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது இந்த சிரமத்துக்கு அப்போ அந்த சிரமத்தை எப்படி போக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க. இந்த மாதிரி எப்படியாவது இந்த மக்களுக்கு செயற்கையான நடைமுறை, அதாவது படிப்பது, கட்டுரைகளை புத்தகங்களில் படிப்பது, புத்தகங்களில் எழுதுவது என்கிற செயற்கை நடைமுறையை எப்படியாவது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கு தொழில்நுட்பத்தை எளிதாக்குகிறார்கள். பேனா கண்டுபிடிப்பது தான். அதாவது எல்லோரும் எழுதுகிற வழக்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எழுதுகிற வழக்கத்தை பொது உடைமையாக்க வேண்டும், மக்களுடைய பொது உடைமையாக்க வேண்டும் என்பதற்காக பேனாவை கண்டுபிடித்தார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போவும் கூட அப்போ பேனா கண்டுபிடிச்சப்ப என்ன, அந்த பேனாவை கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பாளி என்ன நினச்சிருப்பாருன்னா, இந்த பேனாவை நம்ம இப்படி ஒரு பேனா இந்த உலகத்தில் இல்லை, எல்லோரும் எழுதுவதற்கு சிரமப்படுகிறார்கள், மையில் தொட்டு எழுதுகிறாங்க, எழுதி சிரமப்படுறாங்க, இப்போ நம்ம பேனாவை கண்டுபிடிக்கிறோம், இந்த பேனாவை கண்டுபிடிச்சதுனால இனிமேல் உலகத்தில் உள்ள எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அப்பவும் எழுதலை, எல்லோருமே எழுதலை. ஆனால் எழுதுனாங்க, எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எழுதி தான் ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எழுதுறாங்க, அப்புறம் வந்து வேலை கிடச்சிது, அப்புறம் எழுதுகிற வழக்கம் குறைஞ்சி போயிடுது. எத்தனை பேர் எழுதுறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போய் வேலை கிடச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் எழுதுறாங்க? படித்து முடிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் எழுதுறாங்க? வேலைக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் எழுதுவாங்க, மற்றபடி எழுத மாட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஏன்னா எழுதுகிற வழக்கம் அந்த அளவுக்கு ஒரு செயற்கையான அப்போ வந்து அப்போ கூட என்ன எழுதுறாங்க, படிக்கிறாங்கல்ல. இப்போ படித்து முடித்தவங்க வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்ன எழுதுறாங்கன்னா, அவங்க அலுவலகத்துக்கு தேவையான நிர்வாக நடைமுறைகள் தான், ஆவணங்களை எழுதுறது அல்லது கணக்கு வழக்குகள் எழுதுறது, இதைத்தான் எழுதுறாங்களே தவிர கட்டுரைகளை யாரும் எழுதுறது கிடையாது. பெரும்பாலானவங்க எழுதுறது கிடையாது. படித்து முடிச்சதுக்கப்புறம் அதோட முடிஞ்சது. அந்த வழக்கமே, எழுதுகிற வழக்கத்தையே பலர் தவிர்த்து விடுகிறார்கள். ஏன்னா எளிமையாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியாக வாழ்க்கையை எளிதாக்கி கொள்ள வேண்டும் முயற்சியில் தேவையில்லாத நடைமுறை என்று நினைத்து கொண்டு எழுதுகிற வழக்கத்தை தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் படிக்கிற வழக்கத்தையும் தவிர்த்துடுறாங்க. நிறைய மக்கள் படிக்கிற வழக்கமே கிடையாது. அதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ்நாடு அல்லது இந்தியாவை பொறுத்தளவில் படிக்கிற வழக்கங்கிறது கண்டிப்பாக இந்த தற்போது இயந்திர அறிவியல் உலகில் படிக்கிற வழக்கமும் வேணும், எழுதுகிற வழக்கமும் வேணும். இப்போ மேலை நாடுகளில் இருக்குது, அவங்க எழுதுறாங்க, தினசரி டைரி எழுதுறாங்க, அதில் புத்தகம் எழுதுகிறவர்கள் புத்தகம் எழுதுகிறார்கள், அப்படி எழுதாதவர்கள் தினசரி டைரி எழுதுறாங்க. அப்புறம் வந்து புத்தகம் படிக்கிற வழக்கமும் அவர்களுக்கு அதிகமாக உண்டு. காரணம் தாய்மொழியில் அவங்க கல்வி கற்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து தொழில் செய்கிறது கூட தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறாங்க. அலுவலக நடைமுறைகள், தொழிற்சாலை நடைமுறைகள், இது எல்லாமே வந்து என்னன்னா தாய்மொழியில் அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து புத்தகம் அந்த செயற்கையான பழக்கமான கடைபிடித்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் உள்ள தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் அந்த பழக்கம், அந்த செயற்கையான பழக்கத்தை, புத்தகம் படிக்கின்ற எழுதுகின்ற ஒரு செயற்கையான பழக்கத்தை அது கடைபிடித்து, அந்த செயற்கையான பழக்கத்தை நம்ம தற்போது இயந்திரர்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது அது அங்கே எளிதாக்கப்படுகிறது. தாய்மொழி மூலம் அந்த வழக்கம் என்பது, செயற்கையான வழக்கம் என்பது எளிதாக்கப்படுகிறது. எங்கெல்லாம் தாய்மொழியில் கல்வி கற்கிறார்களோ, தாய்மொழி மட்டுமே வழக்கத்தில் உள்ளதோ, அங்கெல்லாம் வந்து எழுதுகிற வழக்கத்தையும் படிக்கின்ற வழக்கத்தையும் தாய்மொழி கல்வி மூலமாக எளிதாக்கி கொள்கிறார்கள். சீனாவில், ஜப்பானில், பிரான்ஸில், ஜெர்மனியில், அமெரிக்காவில், இங்கிலாந்தில் அவங்க தாய்மொழியில் அவங்க எழுதுறதுனால அவங்களுக்கு அது அந்த படிக்கிற வழக்கமும் எழுதுகிற வழக்கமும் எளிதாக இருக்கிறது, எளிதாக்கி கொடுக்கப்படுகிறது. நாம் வந்து சுயசிந்தனை இல்லாத இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிக்கிற வழக்கமும் கிடையாது, புத்தகம். ஏன்னா அது காரணம் என்னென்னா ஆங்கில வழி கல்வி, ஆங்கில வழியில் தொழில் செய்கிறது. ஒரு அலுவலக நடைமுறைகள் பார்த்தோன்னா அங்கே ஏகப்பட்ட ஆங்கிலத்தோட ஆதிக்கம். ஒரு அலுவலக நடைமுறைகள், தொழில் செய்கிற இடங்கள், கல்வி, கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆதிக்கம். அப்போ மக்கள் இங்கே வாழவே கஷ்டப்படுறாங்க, இங்கே வாழவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது
எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிற வழக்கத்தையும் தவிர்த்துறாங்க, எழுதுகிற வழக்கத்தையும் தவிர்த்துறாங்க. தவிர்த்துட்டு அறியாமையில் அதனால தான் இங்கே நிறைய மூட நம்பிக்கைகள் இங்கே அதிகமாக இருக்குது. பள்ளி கல்லூரிங்கிறதே ஒரு தொழில் செய்வதற்கான ஆரம்ப கட்ட பயிற்சி தான். பள்ளி இப்போ தொழில் செய்கிறாங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு தொழில் செய்ய போகிறாங்க. அப்போது வந்து தொழில் செய்கிறதுக்கு எது அடித்தளமாக இருக்குன்னா அந்த பள்ளி 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு யூகேஜி எழுத படிக்க கற்றுக்கிறது. அப்புறம் அவங்க படிக்கிற அறிவியல், புவியியல், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம், இந்த மாதிரி கணக்கு, இந்த மாதிரி பாடங்கள் இதில் இவங்க எப்படி கல்வி கற்றுக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்க தங்கள் தொழிலை சிறப்பாக செய்வார்கள். அப்படின்னா அந்த பள்ளி கல்லூரிங்கிறது என்னென்னா ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான். அதனால தான் அதனால தொழில் அந்த பள்ளி கல்லூரிகளில் வந்து நண்பர்கள் எல்லாருமே நண்பர்களாக படிப்பாங்க. மாணாக்கர்களுக்கு அவர்கள் வயது ஒத்த நண்பர்கள் அங்கே வந்து படிப்பார்கள். அப்படிங்கும்போது ஆனாலும் ஒரு லீவ் விட்டா ஏன் சந்தோஷப்படுறாங்க? அந்த இடம் அவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க அப்படி சந்தோஷப்படுறாங்க.